வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஒரு 50 நாடுகள் சேர்ந்து ராட்டிஃபை பண்ணி மிகப்பெரிய கோலாகலமாக ட்ரம்ப் உலகத்தோடைய இறை தூதர் ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் கொடுத்து இஜிப்டில் இவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த செஷன்லாம் பண்ணதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ வீடியோவும் போட்டிருந்தோம். இது ரொம்ப தின்னாக இருக்குது இந்த லைன். இந்த அமைதி எவ்வளோ நாள் நீடிக்கும் தெரியல அப்படின்ட்டு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அனலைஸ் பண்ண மாதிரியே இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போது பிணைய கைதிகள் உயிரோடு இருக்கவங்க இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க. இஸ்ரேல் சொன்ன மாதிரி பாலஸ்தீன் சிறை கைதிகள், ஹமாஸில் இருந்து பிடிக்கப்பட்ட சிறை கைதிகள் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு மேலே இவங்க பக்கம் திரும்ப வந்துட்டாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கட்டம். அடுத்தது 72 மணி நேரத்துக்குள்ள இறந்த பிணைய கைதிகளுடைய சடலங்களை ஒப்படைக்கணும். அந்த சடலங்களை இது வரைக்கும் ஹமாஸ் ஒப்படைக்கலை. அந்த சடலங்களை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சி வச்ச 2 சடலங்கள்லையுமே யாரோ ஒருத்தர் பாலஸ்தீனை சேர்ந்தவர், அவர் இஸ்ரேலியே கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய இராணுவம் திரும்ப அமைச்சிருக்கு. இதன் பிறகு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கட்ஸ் அவர்கள் ஒருவேளை இவங்க இறந்த உடல்களை திரும்ப கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஹமாஸ் மேலே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரூட்டலான ஒரு இராணுவ நடவடிக்கை எடுக்க தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இராணுவ தளபதிக்கு சொல்கிறாரு. அதன் பிறகு இப்போ ட்ரம்ப் எடுத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு இது கொடுத்துருந்தார், அவசரப்பட்டு காசாவில் போய் திரும்ப தாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். இப்போ ஹமாஸுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் உடனடியாக சண்டை ஆரம்பிச்சிருவாங்க, ஜஸ்ட் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒழுங்காக நீங்கள் உடல்களை திரும்ப கொண்டு வந்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஹமாஸை நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசா ஈஜிப்ட் பார்டர்லேருந்து 600 ட்ரக்குகள் நிவாரணப் பொருட்கள் எடுத்துகிட்டு ஒரு நாள் போயிட்டு இருந்தது, அவங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதை கட் பண்ணி இப்போ மீண்டும் 300 ஆக்கியிருக்காங்க. ஸோ பிரச்சனை வெகு வேகமாக டிட்டோரியேட் ஆகிறத நம்ம கிளியராக பார்க்க முடியுது. இப்போது இந்த 19 உடல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். அந்த பாயிண்டில் தான் இப்போ இது ரொம்ப வேஃபர்த்துனா நின்றுட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப்போடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 பாயிண்ட் பிளானில் எல்லாமே ஒரு மாதிரி வேகாவே இருந்துச்சு. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லைன் இல்லாமல் இந்த 72 மணி நேரம் கெடுவை தவிர அந்த 20 பாயிண்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேகாக இருந்துச்சு. இது எதுக்குன்னா தன்னுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்துகிறதுக்கு தான் ட்ரம்ப் இதை பண்ணுறாப்புல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு பைடனை விட தான் ஒரு பெரிய ஒரு போர்களை தடுக்க வந்த ஒரு ஆபத்தாந்தவன் ரெஞ்சுக்கு ஒரு இமேஜை கொண்டு வரணும். அவருக்கு அந்த நோபல் பரிசு மேலே இருக்கக்கூடிய ஒரு அளப்பறியாத ஒரு ஆசையும் காதலையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நோபல் பிரைஸு ஏன் இங்கே அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு நம்ம பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நோபல் பரிசு மெயினாக இவங்க சொல்கிறது, இவர் ஏன் இவ்வளோ வெறிகுண்டு அலையிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒபாமாவுக்கு கிடச்சிருச்சு எனக்கு ஏன் கிடைக்கல, ஒபாமா அவ்வளோ யுத்தங்களை பண்ணி ஒபாமா கிடச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்றது தான். இப்போ அடுத்தது இந்த வேகா வச்சுக்கிட்டு இருக்கும்போது ப்ரெஷர் பண்ணலாம், தேவைப்படும் போது ஹமாஸையும் ப்ரெஷர் பண்ணலாம், தேவைப்படும் போது இஸ்ரேலையும் ப்ரெஷர் பண்ணலாம். இதில் மீடியேட்டராக இருக்கக்கூடிய கேரண்டராக இருக்கக்கூடிய கத்தார், ஈஜிப்ட் போன்ற நாடுகளையும் ப்ரெஷரைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த இடத்துல அவங்க ரொம்ப ஒரு கிளியர் கட்டாக அதை வச்சுருக்காங்க. அப்போது ஃபேஸ் 1 ஹோஸ்டேஜ் சீஸ்ஃபயர், அந்த ஹோஸ்டேஜில் உடல்கள் திரும்ப வரலை. ஸோ சீஸ்ஃபயர் அப்படின்றது ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஃபேஸ் 2ன்றது இன்னும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது இஸ்ரேலோடைய கால்குலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவர்களுக்கு தன்னுடைய டொமஸ்டிக் பொலிட்டிக்கல் சர்வைவல், இந்த உடல்கள் மேலே நான் அந்த 7 நாட்கள் அங்கே இருந்தபோது எல்லாருமே அரசாங்கத்து மேலே கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. அரசாங்கம் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த 7 நாள் இஸ்ரேல் பயணத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க மக்கள் எல்லாருக்குமே இந்த கோபம் அப்படின்றது இருக்குது. குறிப்பாக அரசாங்கத்தின் மேலே, குறிப்பாக ஒன்றும் சொல்லப்போனால் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மேலே. ஏன்னா நீங்கள் 2 வருஷமாக 2.5 வருஷமாக சண்டை போட்டு நம்மளுடைய பிணைய கைதிகளை நம்மளால் மீட்டுட்டு வர முடியல அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல ஒரு எஸ்கேப் கிளாஸுமே இருக்குது. எஸ்கேப் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஃபார் ரைட் லீடர்ஸ், இது ஒரு கூட்டணியில் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு.
அவங்களுடைய இடதுசாரி தலைவர்களாக இருக்கக்கூடிய பென்வீருக்கும் பென்சலலுக்கும் ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு. இந்த போர் இன்னும் முடியல அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அவங்களுமே ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு இவங்க ஹமாஸ் இந்த உடல்களை திரும்ப கொடுக்கலன்ற போது மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரு எஸ்கேப் கிளாஸும் அதில் வச்சிருக்காரு. அதே மாதிரி இஸ்ரேல் இப்போ அவங்க படைகளை காசாலேருந்து பின்வாங்கணும்னு சொன்னாலும் ஒரு 53% 55% காசா இப்போ இஸ்ரேலோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்க படைகளை பின்வாங்கணும்னு சொன்னாலும் 3 முக்கியமான இடத்த அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலாடெல்ஃபி காரிடர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் காசா பார்டர், மூணாவது எடுத்தீங்கன்னா நெட்ரஸம் காரிடர். நெட்ரஸம் காரிடர், ஃபிலாடெல்ஃபி மற்றும் இந்த காசா ஈஜிப்டோடைய பார்டர், இந்த 3லிருந்து தான் நீங்கள் சரக்கு போக்குவரத்தை காசாக்கு உள்ளே கொண்டு போக முடியும், காசாலேருந்து வெளியில் கொண்டு வர முடியும். 4வது பக்கம் இருக்கிறது கடல். ஸோ கடல் வழியாக யாரும் உள்ளே வர முடியாது. இந்த கிரேட்டா தன்பர்க் போன்ற ஆக்டிவிஸ்ட் எல்லாம் உள்ளே வரும்போது அவங்களை என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்த்தோம். இன்ஃபேக்ட் கிரேட்டா தன்பர்க் வந்து ஒரு அதிர்ச்சியாக ஒரு பதிவுலாம் போட்டிருந்தாங்க. என்னை கட்டி வச்சு என்னை பக்கத்தில் வச்சு செல்ஃபி எடுத்தாங்க இஸ்ரேல்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 காரிடரும் இவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காசாலேருந்து இவங்க இராணுவம் பின்னாடி வந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நாளைக்கு தேவைப்பட்டால் இவங்க மீண்டும் இது பண்ணும்போது அதை ஷட் ஆஃப் பண்ணுறது, இவங்களை ஐசோலேட் பண்ணுறதுக்கான அந்த குடுமையை வந்து அவர் கையில் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹமாஸ் கம்ப்ளைண்ட்ஸ். நாங்கள் சொன்னபடி 20 லிவிங் ஹோஸ்டேஜஸ் நாங்கள் கொடுத்துட்டோம், ஸோ நாங்கள் நல்ல பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் இணக்கமாக வரப்போகிறோம்ன்ற மாதிரி ஒரு இமேஜை பில்டப் பண்ணுறது. 2வது, ஹமாஸ் எங்கேயுமே இது வரைக்கும் ஆயுதங்களை கைவிடுவேன்னு சொல்லலை. ட்ரம்ப்போடைய இந்த பீஸ் பிளான் படி அடுத்த கட்டமாக ஹமாஸ் ஆயுதங்கள் எல்லாத்தையும் சரண்டர் ஆகணும், ஹமாஸுக்கும் காசாவோட நிர்வாகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தை பின்வாங்கணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கிளாஸு. ஆனால் ஹமாஸ் வந்து இதை அவுட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்ற மாதிரியான சமிகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாட் ஆன் த டேபிள். இவங்க ஒரு கொலவெறியாட்டம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 50க்கும் அதிகமான பாலஸ்தீனர்களை கொன்னதுக்கு காரணமே நாங்கள் வந்து வெப்பன்ஸை வந்து கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஆயுதங்களை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா ஒருவேளை இஸ்ரேல் எங்களை தாக்கிருச்சுன்னா அப்படின்ற அந்த இதை வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ். இந்த இடத்துல இந்த டிரான்சிஷனல் ஃபேஸ், ஒரு ஹைப்ரிட் கவர்மெண்ட்டை டெக்னோக்ராட் கவர்மெண்ட்டை கொண்டு வரன்ற போது அதில் நாங்கள் இருக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த கவர்னன்ஸோட கண்ட்ரோலை நாங்கள் கொடுத்துட்டோம். நீங்கள் நல்லா கவனிங்க, உங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குது, நீங்கள் அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தோடைய நிர்வாகத்திலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. ஆனால் ஆயுதங்கள் இருக்க வரைக்கும் அந்த ஆயுதங்கள் இல்லாத அந்த அரசாங்கம் எப்படி வந்து இயங்கும் அப்படின்ற கேள்வி இருக்குது. மக்கள் யாருக்கு பயப்படுவாங்கன்ற அந்த கேள்வியுமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் வந்து கதை. அங்கே கிரவுண்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது இந்த பிணை கைதிகளுடைய உடல்களை அவங்க சேஃபாக தான் வச்சுருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது இடர்பாடுகளுக்கு கீழே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ 2.5 வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிணை கைதி கொல்லப்பட்டார் அப்படின்ற போது அவருடைய எலும்பு கூட இப்போ மிஞ்சாது. இப்போ எதுக்காக இவங்க எக்யூப்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிலே டாக்டிக்ஸ் பண்ணி இன்னும் எப்படியாவது ஒரு லீவரேஜ் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் இது ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷன் தான். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சிம்பதியை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடிய ஆட்களே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஃபோன்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டர் பாய், அவரோட இதெல்லாம் பெரிய லெவலில் ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மீடியா ப்ராபகண்டாவும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய அடுத்த ஒரு 2 மாதம் காலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராபகண்டா வீடியோஸ் எக்கச்சக்கமாக இப்போ வந்து அங்கேருந்து வரும். இது எல்லாமே அவங்க ஹமாஸோடைய பிளான். இப்போது ஹமாஸ் ஆயுதங்களை கைவிடுவாங்களா? மிகப்பெரிய கேள்வி. ஒருவேளை கைவிடலைன்னா என்ன ஆகும்? அப்போ மீண்டும் போர் துவங்கும். இல்லை அவங்க கைவிடுறதுக்கு தயார், ஆயுதங்களை சரணெடுக்கிறது யார்? அப்போ அங்கே வந்து ஒரு நிர்வாகம் வேணும், ஒரு மல்டி நேஷனல்ஸ்லேருந்து பல நாடுகள் இருக்கக்கூடிய துருப்புகள் அங்கே வேணும். இஸ்ரேல் விட்ரா பண்ணுவாங்களா? ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட்டால் தான் இஸ்ரேல் விட்ரா பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு சிக்கன் அண்ட் எக் ஸ்டோரி மாதிரி ஆயிருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸு. இந்த இடத்துல டோனி பிளேயர் மற்றும் ட்ரம்ப்போட தலைமையில் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை இவங்க கொண்டு வராங்க. அந்த போர்ட் ஆஃப் பீஸ்லேருந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி தான் அது போய் ஆகணும். ஆனால் பாலஸ்தீன் அத்தாரிட்டின்னு அவங்க பேசக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட பேசும்போது, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அரப்ஸ்கிட்ட பேசும்போது, அவங்க இஸ்ரேலை வந்து வெறுக்கிறாங்க, இவங்க பாலஸ்தீன் அத்தாரிட்டியை இன்னும் இருக்கிறாங்க, ஹமாஸை அதை விட எதிர்க்கிறாங்க. இப்போ மக்களோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. பாலஸ்தீன் அத்தாரிட்டி லஞ்ச லாவண்யம் நெப்போட்டிசம், அவங்க பசங்களை தான் வச்சுக்கிறாங்க, ஒரு மன்னராட்சி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. வர்ற உதவிகள் எதுவுமே எங்களுக்கு சரியாக வர்றது கிடையாது.
லஞ்ச லாவணியத்தில் ஊறி திளைச்ச ஒரு நிர்வாகம் அப்படின்றது தான் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு இருக்கக்கூடிய பேர். இப்போ பாலஸ்தீன் அத்தாரிட்டியை தலைவராக இருக்கக்கூடிய அப்பாஸ் கிட்டத்தட்ட 19 வருஷமாக இருந்துகிட்டு இருக்காப்புல. இப்போ அப்பாஸோட பையன், அவங்க பேரங்கள், இவங்கெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. கடைசியாக ஒரு விஷயம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ராஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல போயிட்டு வீடு கட்டுறது சீப்பாக இருக்கும். இந்த இடர்பாடுகளெல்லாம் எடுத்து டன் கணக்கில் கான்கிரீட் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நீங்கள் எங்கே டிஸ்போஸ் பண்ணி கடலில் தூக்கி போட்டு அப்புறம் மீண்டும் இந்த நகரத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா $70 பில்லியன் பணம் தேவை. 8800 கோடி $1 பில்லியன். அப்போ நீங்கள் $70 பில்லியன் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் இதுக்கு வந்து தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பணத்தை யார் கொடுப்பாங்கன்னா அரபு நாடுகள், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், இவங்க எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்குது. அதற்கு உண்டான முன்னெடுப்பை ஈரான் எடுத்திருக்காங்க. இப்போது ஈஜிப்ட் எடுத்திருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹமாஸ், ஹவுத்தீஸ் மற்றும் ஹிஸ்புல்லா. இதில் ஹவுத்திகள் மட்டும்தான் கொஞ்சம் இருக்காங்க. ஹமாஸ் கிட்டத்தட்ட 80% காலியாயிருச்சு. ஹிஸ்புல்லாக்கள் கணிசமான அளவுக்கு வீக் ஆகிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சிரிய அரசாங்கம் இன்றைக்கி மாறிடுச்சு. அசாத் அங்கே இல்லை. அவங்களுமே இந்த வாரில் ஏர் டிஃபென்ஸ்லாம் லூஸ் பண்ணி, பல விமானங்கள்லாம் லூஸ் பண்ணி ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய லூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானை தான் சொல்லணும். அடுத்தது இப்போ கத்தார் ஒரு மீடியேட்டர், ஒரு சின்ன நாடு, வே அபவ் த வெயிட் அவங்க பஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். இப்போ கத்தாருக்கு இந்த மீடியேஷனை நம்ம சுமூகமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட இந்த போர் மீண்டும் ஆரம்பிச்சது அப்படின்னா கத்தார் இந்த பிரச்சனையில் மீண்டும் சிக்குவாங்க. கத்தாரை அமெரிக்காவும் நெருக்கும், இஸ்ரேலும் நெருக்கும். ஸோ இந்த இடத்துல யார் ஒரு ப்ரைம் பொசிஷனில் இருக்கணும், போல் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றதுல கத்தார், ஈஜிப்ட் மற்றும் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போது என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சினாரியோ இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் லைக்லி இதுதான் நடக்க போகுது, ஒரு பெஸ்ட் ஆஃப் த அனுமானம் இதுதான். ஒரு கண்ட்ரோல்டான, ஒரு மேனேஜ்டான கொலாப்ஸ். இப்போது ஹமாஸ் உடல்களை கொடுக்கல அப்படின்ற போது இஸ்ரேல் இவங்களை மீண்டும் தாக்க ஆரம்பிப்பாங்க. இந்த உடல்கள் இல்லாதனால தான் நாங்கள் தாக்குறோம்னு சொல்லி இஸ்ரேல் அந்த இதுக்கு போகும். நீங்கள் இது கொலாப்ஸ் ஆனதே, இந்த ஒப்பந்தம் கொலாப்ஸ் ஆனதே ஹமாஸால தான் சொல்லி அமெரிக்கா ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவம் கிட்டத்தட்ட 2.5 வருடம் யுத்தத்தில் இருக்காங்க. அவங்க முழு வீரியத்தோடு போய் தாக்க முடியுமானா முடியாது. ஸோ இஸ்ரேலோட இராணுவத்துக்குமே அந்த காம்பேட் ஃபட்டிக் நேரிலே பார்த்தோம், அவங்க இராணுவ வீரர்கள் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் ஒரு லிமிட்டடாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தாக்குதல், குறிப்பிட்ட சில இடங்களை தாக்குறது, ஹமாஸோட தலைவர்களை தூக்குறது போன்ற விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. ஹமாஸ் அப்போ ஆயுதங்களை கைவிட போகிறது கிடையாது. அவங்க பதுங்கு குழிக்கு போயிட்டு மீண்டும் சண்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் இந்த எல்லா நாடுகளும் கூடி பேசுவாங்களே தவிர இந்த இடத்துல இதை தாண்டி ஃபேஸ் 2க்கு போய் ஒரு பெர்மனன்ட் நெகோசியேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. 2வது சினாரியோ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எஸ்கலேஷன் நடந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய போரை இஸ்ரேல் துவக்கி ஹமாஸ் மேலே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்போது அதில் பொதுமக்களும் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே பிளண்ட் ஆகி தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ரீஜனல் ஆக்டர்ஸ் இவங்களால் அந்த எஸ்கலேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியாது. அமெரிக்காவால் இப்போ ட்ரம்ப் சரியாக மாட்டிக்கிட்டு இருக்காப்புல, இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்காம ட்ரம்ப்பாலையும் இருக்க முடியாது. கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது நான் கொஞ்சம் கம்மியான சான்சஸ் தான் பார்க்குறேன். 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையாக இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடல்களில் எடுத்து இவங்க சொன்ன மாதிரி அந்த போர்ட் ஆஃப் பீஸ் அரசாங்கத்தை கொண்டு வந்து நிர்வாகத்தை மாற்றி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதற்கான வாய்ப்பு சத்தியமாக இப்போதைக்கு கிடையாது. ஸோ ஆல் லைக்லி இது ஒரு மேனேஜ்டு கொலாப்ஸாக தான் போகுது. இது காசாக்கோ இல்லை மிடில் ஈஸ்ட்கோ நல்லதாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இவங்களுடைய சிந்தனை மற்றும் செயல், இவங்களுடைய அமைதி அப்படின்னு நம்ம வந்து ஒரு மனித வாழ்க்கையில் சொன்னோம்னா அதில் நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்குது. நிறையா மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி இருந்தால் தான் நீங்கள் அமைதியை நோக்கி போக முடியும். ஆனால் இந்த போர் இந்த இரு சமூகங்களுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 3000 வருஷமாக போயிட்டுருக்கு. அதோடைய ஒரு ஃபேஸை தான் நம்ம 21ஆம் நூற்றாண்டில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரெஜைல் லைன் அப்படின்றது ரொம்பவும் இன்னமும் ஃப்ரெஜைலாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த போர் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வீரியம் கம்மியாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. என்ன நடக்குன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.